அப்பா உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளைய தான் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க. ஏன் நல்ல மாப்பிள்ளைய நாங்களே தேடிக்க மாட்டோமா? ம், என்ன இது? வண்டி வேற ரூட்ல திரும்புது. நம்ம பக்கம் திரும்புதா இல்ல ஆப்போசிட் ரூட்லயா? டேய் சரவணா, விட்ட போட்டு ரூட்டை கண்டுபிடி. ஹலோ ஹலோ. ஓஹோ, உங்களுக்கான மாப்பிள்ளைய நீங்களே தேடுறதுனால தான் அந்த மாப்பிள்ளைய விரட்டி விட்டதுக்கு இவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க. ஓ, இவர் பெரிய சைக்காலஜி டாக்டர், கண்டுபிடிச்சிட்டாரு. சீரியஸ்லி அர்ஷினி, நான் பிராங்காவே கேக்குறேன். உண்மையிலேயே உங்க மனசுல வேற யாரையாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்ன சொன்னீங்க? ஐ மீன், உங்களுக்குள்ள யார் மேலேயாவது ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ள ஓடுதான்னு கேட்டேன். யூ மீன் லவ்வா? ஆமாங்க, அதைத்தான் நான் கேக்குறேன். அத லவ்னு சொல்ல முடியுமான்னு தெரியல கமல். சரி, அப்ப வேற என்னன்னு சொல்லுவீங்க அர்ஷினி? கமான், உங்க மனசுல நினைக்கிறத நீங்க ஓப்பனாவே சொல்லுங்க. ஆக்சுவலா ஒருத்தர் மேல ஒரு ஃபீல், நல்ல அபிப்பிராயம் இருக்கு. ஒருவேளை என்னதான் சொல்றாளோ? அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் கமல். பொம்பளைங்களை மதிக்கிறவரு, டீசென்டானவரு, எவ்வளவு நாள் பழகினாலும் தப்பா பேசாதவரு. ஐயோ, இவ என்ன பத்தி சொன்ன எல்லாமே மேட்ச் ஆகுதே. ஒருவேளை என்னதான் லவ் பண்றாளோ? சிலரை பார்த்தா பிடிச்சு போகும், சிலர்கிட்ட பழகுனா பிடிச்சு போகும், சிலரை குரல் கேட்டாலே பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி தாங்க இவரும். He's a gentleman. Oh my God, இவ சொல்றதெல்லாம் நிச்சயமா நமக்கு மேட்ச் ஆகுதே. ஆமா, அவர் ஆள் எப்படி இருப்பார் அர்ஷினி? என்ன கமல், ஒருத்தரோட முகம் அழகா முக்கியம், அவங்க மனசு எவ்வளவு அழகுன்னு பார்த்தா பார்த்தாதா? அடடா, இது வரைக்கும் நேர்லயே பார்க்கலங்கிறத மறைமுகமா சொல்றாளே. தெளிவா கேட்டுருவோம். என்னங்க, உங்க ஆளுன்ன உடனே எப்படி இருப்பாருங்கிறத மறைக்கிறீங்க பாத்தீங்களா? நான் ஏங்க உங்ககிட்ட மறைக்கணும்? கண்ணாடியில பாருங்க. கண்ணாடியில? ஆஹா, இவ்வளவு நேரமும் நம்மளை பத்தி தான் சொல்லிருக்கா. ஹலோ கமல். சரவணா, ஹலோ. ஐயோ அம்மா, என்னங்க, நான் அப்புறம் பேசுறேன் உங்ககிட்ட. கமல், இந்தப்பா. என்னடா அப்படி பாக்குற? எனக்கு நைட்டி போட்டு அசிங்கமா இருக்கா? ஐயோ அம்மா, நான் கூட ஒரு செகண்ட் அண்ணியோன்னு நினைச்சிட்டேன். புடவிலேயே உங்களை பார்த்துட்டு இப்படி நைட்டில பாக்குறதுக்கு எவ்வளவு அட்டகாசமா இருக்கு தெரியுமா? நிஜமா விட சொல்ற? ஆமாமா. தப்பா ஒண்ணும் தெரியலையே. இல்லம்மா, சத்தியமாமா, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. அதுவும் இந்த நைட்டி செலக்ஷன் அட்டகாசமா இருக்கு. அதுக்கு என்னதான் பாராட்டணும் சரவணா? அத்தை, சரவணனே சூப்பர்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வேற என்ன வேணும்? இப்படியே நீங்க நைட்டி விளம்பரத்துக்கே நடிக்க போகலாம். அவ்வளவு அழகா இருக்கீங்க. நிஜமாவா? ஆமா, உங்களை காட்டி மாடர்ன் மகாலட்சுமி இவங்க தானே சொன்னா யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க. என்ன சரவணா? ஆமா நீ, நம்ம வீட்டு மாடர்ன் மகாலட்சுமி நம்ம அம்மா தான். ஆமாமா, ரொம்ப தான் வாடுறீங்க. மறக்காம பாலை குடிச்சிருஎன்ன? ஆமா. இன்னும் என்ன வேணும்? அது நைட்டில உண்மையிலேயே பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. மருமக முன்னாடி மானத்தை வாங்காதடா. ஐயோ, உங்க மாமா கிட்ட இது காட்டணுமே, அவர் என்ன சொல்லுவாரோ? அப்பாவா? அப்பா கிட்ட கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படியா? ஐயோ, சரி வாங்க.
என்னங்க? ம் என்னங்க? ம் என்னவுமா அங்கேயே நின்னு பேசிட்டு இருக்க? உள்ள வா. நான் நான் உள்ள வருவேன். ஆனா என்ன நீங்க திட்டக்கூடாது. உன்னையா? நானா திட்டுறதா? எதுக்கு? நான் வேண்டாம் வேண்டான்னு தாங்க சொன்னேன். இந்த சிறுசுங்க தான் கேட்கவே இல்ல. அதான். என்ன விளையாட்டு இது? ஆ? நீ உள்ள வர போறியா இல்ல நான் வந்து உன்னை தூக்கிட்டு வரட்டுமா? வேணா வேணா, அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. அது பசங்க தான். என்னங்க, நல்லா இல்லையா? நான் நினைச்சேன். நான் போய் சேலை மாத்திட்டு வந்துடுறேங்க. ஏய் இரு இரு இரு. என்ன? உமா குட்டி, நீ நல்லா இல்லைன்னு யார் சொன்னாங்க? உண்மையிலே இது எனக்கு நல்லா இருக்கா? என் பொண்டாட்டி சேலையில அழகா இருப்பா. இந்த நைட்டில ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா. என்னாச்சு? என்ன கிண்டல் பண்றீங்களா? நான் போய் உன்னை கிண்டல் பண்ணுவேனா? பார், நான் உண்மையைத்தான் சொல்றேன். நிஜமா? இந்த நைட்டி உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, நீ வீட்ல இருக்கும்போது இப்படியே இருக்கலாமே. அப்படியா? ஆனா இது ரொம்ப கம்ஃபர்டபிளா தாங்க இருக்கு சாரியை விட. இந்த மாதிரி இன்னும் 2 நைட்டி இருக்கு. ரெண்டா? நல்லாதான் இருக்கு. ஆமா, திடீர்னு நீ எப்படி நைட்டிக்கு மாறின? நான் கூட நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், ஆனா நீ கேட்டதே இல்லையே. எல்லாம் நம்ம அவந்திகா பண்ண வேலைங்க. அவந்திகாவா? உட்காருங்க, சொல்றேன். அது என்னன்னா, காலையில அவந்திகா வெளியில போனப்போ 50,000 வேணும் ஷாப்பிங் போகணும்னு எடுத்துட்டு போனால. நானும் அவ பணம் இருக்கு கண்டபடி செலவு பண்ண போறான்னு ரொம்ப சங்கடப்பட்டேங்க. ஆனா அவ அப்படி இல்லங்க. என்ன சொல்ற? ஆமாங்க, அவளுக்கு Dress எடுத்துக்கிட்டு இதோ எனக்கு நைட்டி, கவிதாவுக்கு Dressன்னு இப்படி வளைச்சு கட்டி வாங்கிட்டு வந்திருக்காங்க. கவிதாவுக்கு Dress வாங்கிட்டு வந்திருக்காளா? ஆமா. ஆச்சரியமா இருக்கே. பொறுப்பில்லாத பொண்ணு தாந்தோணித்தனமா செலவு பண்ண போறான்னு நான் பயந்ததெல்லாம் எல்லாமே தப்பா போச்சு. அவ தனக்குன்னு மட்டும் யோசிக்காம எல்லாரையும் பத்தி யோசிக்கிற பொண்ணாதாங்க இருக்கா. அப்போ நாம நினைச்ச மாதிரி அவந்திகா அவ்வளவு மோசமான பொண்ணு இல்லைன்னு சொல்ற. குடும்ப பாங்கும் அவகிட்ட இருக்குன்னு சொல்ற. ஆமாங்க, இப்படி மனசு இருந்தாலே போதும். மெல்ல மெல்ல அவளை நான் ஏன் பக்கம் இழுத்துருவேங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரியே நடக்கும்மா. இந்த குடும்பம் சந்தோஷமா அமைதியா இருக்கணும். எனக்கு அதுவே போதும். இருக்கும், கண்டிப்பா இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஒரு உண்மை சொல்லட்டுமா?
என்னங்க என்ன உண்மை? யூ ஆர் பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா இருக்க. கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். உமா, என்னங்க? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கு. சரிங்க. ஏமா, அவங்க வீட்டு பூஜைக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணி வாங்கிட்டு வரணும்? அது கூட பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் தூங்கிருப்பேன்ல, என்ன வேற காலங்காத்தால எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டேன். டேய், எல்லாம் ஒரு பிளானோட தாண்டா வந்திருக்கேன். இங்க பாரு, அந்த அவந்திகா கோவத்தை சீண்டி விடுறதுக்கு நம்ம அடுத்தடுத்து ஏதாவது செஞ்சுக்கிட்டே தாண்டா இருக்கணும். இந்த பாருடா, பூஜைன்னு சொல்றதெல்லாம் வெறும் சாக்குதான். அந்த அவந்திகா 8 மணிக்கு தான் எழுந்திருப்பா. இந்த பூஜையை சாக்கா வச்சு அவளை சீக்கிரமா எழுப்பி ஏதாவது பிரச்சனையை கிளப்ப முடியுமான்னு பார்க்க போறேன்டா. அவ்வளவுதான். இங்க பாருடா கண்ணா, உள்ள வந்து அம்மாவுக்கு சப்போர்ட்டா மட்டும் இரு போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போ. பாத்தியாடா கண்ணா, நான் சொல்லல, உமாவுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அதுக்கு தான் பூஜை சாமான்லாம் நாமளே வாங்கிட்டு வந்துடலான்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே பாத்தியா உமா எப்படி உட்கார்ந்துருக்கான்னு? வாடா கண்ணா. ஈஸ்வரி, கண்ணா, வாங்க வாங்க. என்ன ஈஸ்வரி விசேஷம்? கையில பழங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்க? நல்லா கேட்டப்போ, இன்னைக்கு என்ன நாள்? ஆடி மாசம் முதல் வெள்ளிக்கிழமை. வீட்டுக்கு 2 மருமகளுங்க வந்திருக்காங்க. ஆடி மாசம் பூஜை பண்ண வேண்டாம்? இங்க பாரு, இது பசங்களுக்கு தலை ஆடி இல்ல. ஓ, அப்படியா? பூஜை பண்ணணுமா? பாரேன், இவ்ளோ சொல்லி இன்னும் சந்தேகமாவே கேட்டுக்கிட்டு. ஆமா உமா, பூஜை பண்ணணும். இங்க பாரு, நீ என்ன பண்ற, சீக்கிரமா அவந்திகாவையும் கவிதாவையும் வர சொல்லு. இங்க பாரு, பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. 2 பேரும் குளிச்சிட்டு வந்துட்டாங்கன்னா சட்டு புட்டுன்னு நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உடனே பூஜை ஆரம்பிச்சிடலாம். அப்படியா? போய் கூட்டிட்டு வா. சரி, ஒரு நிமிஷம். கவிதா, அத்தை, இங்க வா. என்னங்க அத்தை? வா அம்மா, கவிதா. வாங்கம்மா, வாங்கண்ணே. அண்ணே, வாமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கோம் நல்லா அண்ணே. இருக்கும். ஐயா வாப்பா. வந்திருக்கானா? இல்லண்ணே, நாங்க மட்டும் தான் ஓ, வந்தோம். வாங்க அத்தை. அத்தை, எதுக்கு அத்தை கூப்பிட்டீங்க? அந்த கேள்வியை என்கிட்ட கேளு கவிதா. இன்னைக்கு ஆடி மாசம் முத வெள்ளி. வீட்டுக்கு வந்த மருமகளுங்க பூஜை பண்ணா குடும்பம் செழிக்கும், வம்சம் வளரும். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை பண்ணணும். நீ ஒண்ணு பண்ணு, போய் அவந்திகாவை கூட்டிட்டு வா. 2 பேருமா சேர்ந்து பூஜையை பண்ணிடுங்க. என்ன? அவந்திகாக்காவும் பூஜை பண்ணணுமா? ஏன் ஆமாமா. கவிதா, ஈஸ்வரி சொன்னது கேட்கல? மருமகளுங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணணும்னு சொன்னா. போ, போய் அவந்திகாவை சீக்கிரமா குளிச்சிட்டு வர சொல்லு. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீ வேண்டாம். நடராஜ், நீ போய் கூட்டிட்டு வா. சரிப்பா. போ. வேணாம் மாமா, நானே போய் கூட்டிட்டு வரேன். லக்ஷ்மி, மா, இங்க வாயேன். இது வந்துட்டேமா. இத குடுறா கண்ணா. இந்த சாமான்லாம் எடுத்துட்டு போய் வச்சுட்டு சரிங்கம்மா. பூஜைக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. சரிங்கம்மா. ஆ. அக்கா, அக்கா, எந்திரிங்கக்கா. ஏய் கவிதா, தூங்கிட்டு இருக்க என்னை எழுப்புற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அதுக்கு இல்லக்கா, இன்னைக்கு ஆடி வெள்ளியா. வீட்டு மருமகளுங்க 2 பேரும் சேர்ந்து பூஜை பண்ணணுமா. அத்தை உங்களை உடனே குளிச்சுட்டு வர சொன்னாங்க. அதுக்காக என்னோட தூக்கத்தை நான் விட முடியுமா? எப்பவும் நான் லேட்டா தான் எழுந்திருப்பேன்னு தெரியாதா உனக்கு? போ, நான் எழுந்ததும் பூஜை பண்ணிக்கலாம்னு போய் சொல்லு.
இல்லக்கா, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணணும். நாம செஞ்சா இந்த வீட்டுக்கு தானே நல்லது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் இருக்கும்போது நீங்களும் அங்க இருந்தா நல்லா இருக்கும்ல. கொன்றுவேன். இந்த பூஜை புனஸ்காரம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் எப்ப எழுந்து வரனோ அப்பதான் நல்ல நேரம். அதனால அப்ப பூஜையை வச்சுக்கலாம்னு போய் சொல்லு போ. போன்னு சொல்றேன்ல. நல்ல தூக்கத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டா. மாமா, சாரி கவிதா. எதுக்கு மாமா சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? அக்கா இப்படித்தானே நமக்கு தெரியாதா? நான் சமாளிச்சுக்கிறேன். நீ சமாளிக்க போறியா? நான் பாத்துக்கிறேன் மாமா, நீங்க வாங்க. இந்த ஊதுவத்தி ஏத்தி எடுக்கவா? ஆ. அத்தை. ஆ, வா கவிதா. எங்க அவந்திகா வரல? இல்லம்மா, அக்கா வர முடியாது. நாம பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்னாச்சு கவிதா? அவளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? என்ன? இல்லத்த, அவங்களுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு நாளாம். அவங்களால பூஜையில கலந்துக்க முடியாது. சரி சரி, அப்போ நீ மட்டும் பூஜை பண்ணு. உமா, நிஜம்தானா? அவளுக்கு இன்னைக்கு தான் நாளா? உனக்கு நல்லா தெரியுமா? இதெல்லாம் சொல்லிக்கிட்டா இருப்பாங்க. நீ முதல்ல வேலையை பாரு. ச்சே, இது வேறயா? குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சு செலவழிச்ச காசெல்லாம் வீணா போயிடுச்சே. எந்திரிக்கா வந்துக்கா. ஐயோ நட்ராஜ், கொஞ்ச நேரம் தூங்க விடு நட்ராஜ். சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரிக்கன்னு சொல்றேன்ல. நட்ராஜ், கொஞ்ச நேரம் நிம்மதியா கூட தூங்க விட மாட்டியா? ஏங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுல பூஜை என்ன தினமுமா நடந்துட்டு இருக்கு? வந்து கலந்துக்க வேண்டியதானே? இங்க பாரு நட்ராஜ், எனக்கு இந்த பூஜை கோவில் இதுல எல்லாம் பெருசா ஈடுபாடே கிடையாது. அதான் நான் கவிதா கிட்ட சொல்லி அனுப்புனேன்ல, வீட்டு மருமக தான் பூஜை பண்ணணும்னா கவிதாவை வச்சு பண்ணிக்க வேண்டியதானே? ஏங்க இப்படி இருக்கீங்க? ஒரு நாள் கூட நம்ம ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்களா? பாவம் கவிதா, உங்களுக்காக அங்க அவ என்னெல்லாம் பேசி சமாளிச்சிட்டு இருக்கான்னு தெரியுமா? என்ன உன்கிட்ட வந்து வத்தி வச்சு இங்க அனுப்பி வச்சாளா? அட்ட நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்களை யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு அந்த பொண்ணு பொய்யெல்லாம் சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. நீங்க அவளை போய் தப்பா பேசுறீங்க. சொல்லட்டும். சோ வாட்? என்னுடைய சுபாவம் இதுதான். சீக்கிரம் எல்லாம் எந்திரிக்க மாட்டேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் நட்ராஜ், ப்ளீஸ். அட போங்க நீங்க. இப்படியே இருந்தா ஒரு நாள் கூட கவிதா மாதிரி நல்ல பேர் வாங்க முடியாது. அவதான் இந்த வீட்டு மருமக மாதிரி நடந்துக்கிறா. நீங்க முதலாளி மாதிரி இல்ல நடந்துக்கிறீங்க. ஓ, அப்ப உங்களுக்குலாம் அந்த கவிதா நல்லவளா போயிட்டா, நான் கெட்டவளா போயிட்டேன்ல? ஹே கவிதா, இருடி. அத்தை, அவந்திகா, சாரி அத்தை, நான் கொஞ்சம் தூங்கிட்டேன், அதான் லேட்டு. நான் என்ன செய்யணும்? எங்க உட்காரணும்?
அவந்திகா